ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் vlog நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அக்டோபர் 31 ஹாலோவின் அன்னைக்கு எடுத்த vlog தான் அது. ஸோ ஹாலோவின் அப்படின்னாலே இங்கே அயர்லாண்டில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. மியர்லி எங்களுக்கு அது சொல்லப்போனால் ஒரு தீபாவளி மாதிரியே இருக்கும். அவ்வளோ வெடி, எங்கே பார்த்தாலும் மக்கள், நிறைய ஷாப்பிங், அதுக்கப்புறமா ஆஃபர்ஸ், இந்த மாதிரி நல்லா இருக்கும். ஸோ ஊரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஜேன்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஹாலோவின் பார்ட்டிக்கு வெளியில் போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செம்ம சர்ப்ரைஸாக எங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து பார்சல் வந்துருந்துச்சு. 2 பாக்ஸ் வந்திருந்தது. ஸோ அந்த பாக்ஸை தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இன்றைக்கி ஹாலோவின் அப்படின்றனால ஆல்ரெடி நான் ஒரு தீபாவளி வைப்பில் தான் இருந்தேன். இந்த பாக்ஸும் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு அப்படியே தீபாவளி வந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஊரில் இருந்து நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சூப்பராக அனுப்பிச்சிருக்காங்க தீபாவளிக்கு. Oorla.comல இருந்து தான் நம்மளுக்கு எல்லாம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. எல்லார் வீட்லேயும் வந்து தடபுடலாக பலகாரம் செய்கிறது, ஷாப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இங்கே வந்து கொஞ்சம் அமைதியான ஒரு தீபாவளியாக தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே மட்டும்தான் தீபாவளின்னு தெரியும். வெளியில் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஹாலோவின் அப்படின்றனால எங்களுக்கு இன்றைக்கி தான் தீபாவளி மாதிரியே இருக்குது. அவ்வளோ வெடி வெடிச்சிட்ருக்காங்க வெளியில். அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு தீபாவளி வைப் எங்களுக்கு இன்றைக்கி தான் இருக்குது வீட்டில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சூப்பராக 2 பார்சல் வேறு வந்திருக்கு ஊர்லேருந்து. இந்த பார்சல் வந்து நான் ஓப்பன் பண்ணப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் ஊர்லேருந்து வந்திருக்கு. இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா Oorla.com அவங்ககிட்ட இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். போன வருஷமே ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க தீபாவளி டைமில். நான் வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பலகார பெட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து அவ்வளோ தூரம் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறனால அவங்க வந்து அவங்களோட சைட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எல்லா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் வந்து அந்தந்த ஊர்லேருந்து தான் சோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கு டவுட் இருந்தது, அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருமா, டேஸ்ட்டு நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைசிங்லி ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சி போச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் தீபாவளிக்கு நம்ம நிறைய ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வீட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக இதை ஈஸியாக ஆர்டர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பலகார பெட்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அவங்களோட சிக்னேச்சர் பலகார பெட்டி, அப்புறமா அவங்கக்கிட்ட நிறைய வேறு ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ அதனால் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்ஸும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேன். என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நம்மளோட பலகார பெட்டியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணணும் இவங்களோட ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை பற்றி அப்படின்னா, எனக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதே இவங்களோட இந்த டின்ஸ் தான். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்த்தனுமே எனக்கு லாஸ்ட் டைமே இந்த டின்னில் தான் நான் ரொம்ப அட்ராக்ட் ஆனேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே எனக்கு இந்த டின்ஸோட கலர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சைஸில் வரும். மொத்த பலகார பெட்டியில் வந்து 10 ஐட்டங்கள் இருக்கும். 5 காரம் இருக்கும், 5 ஸ்வீட்ஸ் இருக்கும். ஸ்வீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சின்ன கண்டெய்னரில் வரும், இந்த மாதிரி க்யூட்டாக. அடுத்ததாக வந்து நம்மளோட காரம் எல்லாமே இந்த மாதிரி டால் கண்டெய்னர்ஸில் வரும். இந்த மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷாலிட்டி. அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃப்லெட்டும் வரும் அந்த பாக்ஸோடு சேர்ந்து. அதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன ஸ்வீட்ஸு, அது எந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஒவ்வொன்றே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுவுமே கொஞ்சம் கூட லீக் ஆகாது. நம்மளுக்கு இந்த மாதிரி அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கு. இந்த ஸ்வீட்ஸில் இருக்க நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவுமே லீக் ஆகலை. அப்படியே க்ளீனாகவே அந்த பாக்ஸஸ்லாம் இருக்குது. அதுதான் எனக்கு இவங்களோட பேக்கிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பலகார பெட்டியில் உள்ள கார வகைகளில் ஃபஸ்ட்டு சாத்தூர் மிளகு சேவு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சின்ன வெங்காய கார முறுக்கு, டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குது இந்த முறுக்கு. அடுத்ததாக மதுரை மிக்சர் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்மளோட 4வது கார வகை பார்த்திங்கன்னா சாத்தூர் ரிப்பன் பக்கோடா. அடுத்ததாக நம்மளுக்கு நாகர்கோவில் நேந்திரம் சிப்ஸ். இந்த 5 கார வகைகள் தான் அந்த பலகார பெட்டியில் வரும். அடுத்ததாக வந்து 5 ஸ்வீட்ஸ் வகைகள் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து தட்டில் பிளேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்குன்றதை காட்டுறேன்.
வெளியில் வெடி சத்தத்துக்கும் கையில் இவ்வளோ ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கும் எனக்கு அப்படியே தீபாவளி வந்த ஃபீல் இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றா இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். புதுசாக லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் ஒரு சில ஐட்டங்கள்லாம் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பலகார பெட்டியில் அதே இது வரல, போன வருஷம் வந்து அதே பொருட்கள் வரல, இந்த தடவை வேறு மாறி மாறி வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பால்கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட்டில் வந்து பால்கோவாவும் ஒன்று. இந்த பால்கோவா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பேம்ப்ளெட்லேயே போட்டிருக்காங்க எங்கெங்கே இருந்து வந்திருக்கு எல்லாம் அப்படின்ட்டு. அப்படியே வாயிலே கரைஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்து வந்து இங்கே திருநெல்வேலி அல்வா இருக்குது, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். திருநெல்வேலி அல்வா பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. முந்திரி, அதுவும் லக்கிலி எனக்கு வந்து முந்திரி பருப்பு வந்துச்சு நான் சாப்பிட்டதில், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து நம்ம வந்து ஒரு காரம் சாப்பிடுவோம், கண்டினியூஸாக ஸ்வீட் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஐட்டம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து கள்ளக்குறிச்சி சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ண முறுக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃப்ளேவரே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நான் வந்து வீட்டில் கார முறுக்குலாம் பண்ணியிருக்கேன், பூண்டு சேர்த்த முறுக்கு தான் சாப்பிட்ருக்கேன், வீட்லேயும் நான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைமாக சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டு சேர்த்து ஒரு முறுக்கு சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது இன்னொரு ஃபேவரட்டான ஐட்டம் சாப்பிட போகிறோம். இது வந்து சாத்தூர் மிளகு சேவு. எனக்கு இந்த சேவு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எங்களோட குலசாமி சாத்தூரில் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த சாத்தூர் சேவு, அதுக்கப்புறமா அங்கே வந்து இந்த கருப்பட்டி மிட்டாயெல்லாம் கிடைக்கும், சூப்பராக இருக்கும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை போனப்போ கூட நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அதனால் எனக்கு இதை டேஸ்ட் பண்ண போகிறேன் இப்போது. சூப்பராக இருக்குது. அடுத்து இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் வந்து சாப்பிட்டு ரொம்ப வருஷம் இருக்கும். இந்த தேங்காய் மிட்டாய்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, பெட்டி கடையிலலாம் கிடைக்கும். இப்போலாம் வந்து அவ்வளோ தூரம் அதை எங்கேயுமே பார்க்க முடியல. இது வந்து கரூர் ஸ்பெஷல் தேங்காய் மிட்டாய்னு போட்டிருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப இனிப்பாக இல்லை, அளவான இனிப்போடு இருக்குது. ஒரு சில தேங்காய் மிட்டாயெல்லாம் பார்த்திங்கன்னா திகட்டுற அளவுக்கு இனிப்பு இருக்கும், இது வந்து அளவான இனிப்போடு இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அடுத்து வந்து இது ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் ரொம்ப ஃபேவரட் அதிரசம். அதுவும் அவங்க ஊரில் இருந்து வேறு வந்திருக்கு, காரைக்குடி அதிரசம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா ஒரு மாதிரி தட்டையாக இருக்குது பாருங்களேன். இதுலேயுமே வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப இனிப்பானால. ஒரு சில அதிரசம்லாம் வந்து அப்படியே திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் ரொம்ப பெரிய ஃபேன் கிடையாது அதிரசத்துக்கு. பட் இந்த பர்டிகுலர் அதிரசம் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கம்மியாக சூப்பராக, அதுவும் ஒரு மாதிரி தின்னாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அதிரசம். அடுத்து வந்து எங்கள் ஊர் மிக்சர், மதுரை மிக்சர், அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இது வந்து அவ்வளோவா காரமாக இருக்காது இந்த மிக்சரு. ஒரு சில மிக்சர்லாம் காரமாக இருக்கும் இல்லையா, இது வந்து அவ்வளோவா காரமாக இருக்காது, அதனால் எனக்கு இந்த மிக்சர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேந்திரம் சிப்ஸு. இது வந்து நாகர்கோவில் ஸ்பெஷல் நேந்திரம் சிப்ஸு. இதில் வந்து மிளகு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. அதே மாதிரி சிப்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் வந்து சங்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹானஸ்டான ரிவ்யூ தான். இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்தந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்றனால இந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருந்தோம் ஊரில் அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிட்றப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக அங்கேருந்து தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாமே அங்கே டேரெக்டாக சோர்ஸ் பண்ணி இவங்க ரீபேக் பண்ணி நம்மளுக்கு அனுப்பி விட்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கட்டாயம் நீங்களும் இந்த பலகார பெட்டியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பலகார பெட்டியிலேருந்து ஸ்வீட்டு காரம் எல்லாம் சூப்பராக டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. இப்போ அது வந்து அவங்களோட சிக்னேச்சர் இது தான். அதை நீங்கள் வந்து பலகார பெட்டி அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கனாலே அதில் இருக்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். 5 ஸ்வீட்ஸு 5 காரம் அந்தது ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்துடும். அது போக அவங்கக்கிட்ட இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் ஒரு சில ஐட்டங்கள்லாம் வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன்.
நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக ஆர்டர் பண்ண பாக்ஸில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, தூத்துக்குடியில் ஃபேமஸான மக்ரூன்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஊட்டி ஃபேமஸான வர்க்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது நாங்கள் இந்த தடவை இந்தியா போனப்போ இதெல்லாம் வாங்கினோம், ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் எக்ஸ்ட்ரா நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீல்கிரிஸோட டீயும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த டீயும் நான் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கோவில்பட்டி கடலை மிட்டாய். இந்த கடலை மிட்டாயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சோன் பப்டி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயே அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பனாரஸ் சோன் பப்டி இருந்தது. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். அடுத்தது எங்கள் ஊர் ஃபேமஸான மதுரை அல்வாவும் வாங்கியிருக்கேன். இப்போ நானாக ஆர்டர் பண்ண ஐட்டங்கள்லேருந்து ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன். இது வந்து மக்ரோன்ஸ், தூத்துக்குடி மக்ரோன்ஸ். அங்கே வந்து இது ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக இது வந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும், பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். சாப்பிட்டு பார்க்கலாம். நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே மக்ரோன்ஸ் என்னென்னா நம்ம அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாயில் அப்படியே கரைஞ்சிரும். அதுதான் அதில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதெல்லாம் நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க, நல்லா சூவியாக நல்லா இருக்குது. இப்போ அடுத்ததாக பனாரஸ் சோன் பப்டி வாங்கியிருந்தேன் இல்லையா, அது வந்து எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ரேப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். தனித்தனியாக ரேப் பண்ணியிருக்கிறனால நம்ம அப்படியே எடுத்து அதை சாப்பிட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பேப்பர் ஓப்பன் பண்ணுறப்ப அப்படியே கீயோட ஸ்மெல் அவ்வளோ நல்லா வருது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா ஒரு சில சோன் பப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப உதிரியாக இருக்கும் சாப்பிட்றப்போ. இது நல்ல சாலிடாக சூப்பராக இருக்குது, அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பலகார பெட்டியை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வாங்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது அப்ராடில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம். இல்லாட்டி வந்து அப்ராட்குள்ளே, அதாவது யூஎஸ்லேருந்து யூகேக்கு நீங்கள் வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆர்டர் பண்ணலாம். வைஸ் வெர்சா இந்த மாதிரி எங்கே வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்களுக்குலாம் ஏதாவது ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா நானும் வந்து இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பலகார பெட்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு இடங்களுக்கும் நம்ம தேடி போய் இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை வாங்குறதுக்கு பதிலாக எல்லாமே ஒரே பெட்டியில் நம்மளுக்கு கிடைக்கிறப்ப அது கொஞ்சம் ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இல்லையா, இந்த பலகார பெட்டி இப்போ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்ராட்லேருந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு 48 ஹவர்ஸில் ரீச் ஆகும். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, நார்மல், அதுக்கப்புறமா தீபாவளி ஷிப்பிங். ஸோ தீபாவளி ஷிப்பிங் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தீபாவளிக்கு கரெக்டாக 3 நாளைக்கு முன்னால் உங்கள் கைக்கு இந்த பலகார பெட்டி கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இல்லை நார்மலே சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 48 ஹவர்ஸில் உங்களுக்கு இந்த பலகார பெட்டி கிடைச்சிடும் கைக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காண்டி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. 15% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. சுஜி அந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15% இந்த பலகார பெட்டியிலேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பலகார பெட்டி ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். Oorla.com-ஓட அஃபிஷியல் சைட் இது தாங்க. அந்த சைட்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே அதில் காட்டும். ஸோ அதில் மெயின்லி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஃபாஸ்ட் மூவிங்னா இந்த பலகார பெட்டி தான். அது போக அவங்கக்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. வைல்ட் ஹனி, பிக்கிள்ஸு, மசாலா பொடி, இந்த மாதிரி ஐட்டங்களும் இருக்குது. ஸோ மேலே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பலகார பெட்டின்ற ஆப்ஷனில் போய் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பலகார பெட்டி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அங்கே நீங்கள் குவான்டிட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனித்தனியான ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டியும் இருக்கும். அது நீங்கள் தனியாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணணும். அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs, ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.